Now we'll move on to the last part of the lesson, The Midnight Visitor by Robert Arthur. Please sit down, he said. We have to wait half an hour, I think. 31 minutes, Oswald said moodily. So he says to Max that you better sit down. We have to wait for another half an hour. The appointment was for only at 12:30 தான் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ விஷ் ஐ நியூ ஹவ் யூ லேர்ன்ட் அபவுட் த ரிப்போர்ட் மேக்ஸ். த லிட்டில் ஸ்பை ஸ்மைல்ட் ஈவிலி. ஸோ எனக்கு நீ எப்படி இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மேக்ஸ் வந்து என்ன பண்ணுறான், ஒரு ஈவில் ஸ்மைலோட அவனை பார்த்து சிரிக்கிறான். அண்ட் வி விஷ் வி நியூ ஹவ் யூ பீப்புள் காட் த ரிப்போர்ட். இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு யார் கேட்குறா? Oswald is asking to Mask. But no harm has been done. I'll get it back tonight. What is that? Who is at the door? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி நைட் நான் எப்படினாலும் வாங்கி அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அப்புறம் சொல்லிகிட்டே இருக்கிறப்ப என்ன சொல்கிறான், என்ன அங்கே சத்தம், டோர்கிட்ட யார் இருக்கா? ஃபவுலர் ஜம்ப் அட் த சடன் நாக்கிங் அட் த டோர். Oswald ஜஸ்ட் ஸ்மைல். பார்த்தா வாசல்கிட்ட கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஃபவுலர் வந்து ஷாக்கில் என்ன பண்ணுறான், ஜம்ப் ஆகிறான். Oswald என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, that will be the police, he said. I thought that such an important paper as the one we are waiting for should have a little extra protection. So Oswald is saying that I only called the police to check whether I am safe, whether the papers are safe, because already we had a reference that they are waiting for a paper. For that paper, important paper, many men and women have sacrificed their life, which that paper, the history itself is going to change. That paper is about a missile. So since it is an extraordinary important paper, they need a extra protection. So Oswald already என்ன சொல்லியிருக்கான், நான் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். I told them to check on me to make sure everything was all right. Max bit his lip nervously. Max டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டான். Then knocking was repeatedா கதவை திறக்கலன்னு என்ன பண்ணுறாங்க, கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. What will you do now, Max? Max விட்ட Oswald கேட்குறான், இப்போ நீ என்ன பண்ண போகிற? If I do not answer the door, they will enter anyway. The door is unlocked and they will not hesitate to shoot. ஸோ என்ன சொல்கிறேன், இப்போ நான் டோரை ஓப்பன் பண்ணலாட்டாலும் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்க எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் definitely they'll shoot. Max's face was black with anger as he backed swiftly towards the window. ஸோ அவன் பயத்தில் மூஞ்சி என்ன ஆயிடுது, இருள் அடைஞ்சிருது. இருந்துட்டு என்ன பண்ணுறான், அப்படியே விண்டோ கிட்ட போகிறான். He swung a leg over the sill. Send them away, he warned. I will wait on the balcony. Send them away or I'll shoot and take my chances. The knocking of the door became louder and a voice was raised. ஸோ மேக்ஸ் என்ன முடிவு பண்ணுறான், அந்த பால்கனியில் போய் ஹைட் பண்ணிவிட்டு இவங்க போன பிறகு வந்துடலாம். நீ இதை பண்ணலை அப்படின்னா நான் அவங்களெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு என்னால் என்ன முடியுமோ அதை நான் என்ன பண்ணிடுவேன், செஞ்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் இஸ் த்ரெட்டனிங் Oswald. Keeping his body twisted so that his gun still covered the fat man and his guest. ஸோ மேக்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, விண்டோசில்னால் என்னது, விண்டோவில் மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் உட்காந்துட்டு தன் பாடியை ட்விஸ்ட் பண்ணி இவங்கள கன் ஃபேஸ் பண்ணிட்ட யாரை, Oswaldலையும் அவனோட கெஸ்ட்டு ஃபவுலரையும் கன் அவங்கக்கிட்ட காமிச்சிட்டே என்ன பண்ணுறான், அந்த பக்கமாக திரும்பி the man at the window grasped the frame with his free hand to support himself. ஒரு கையில் என்ன பண்ணிக்கிறான், அந்த ஃப்ரீயாக இருக்க ஒரு கையில் கன் வச்சுருக்கான், இன்னொரு ஃப்ரீயாக இருக்க கன் ஹேண்டில் விண்டோவை என்ன பண்ணிக்கிறான், இறுக்கமாக கிராஸ் பண்ணிவிட்டு தென் he swung his other leg up and over the window sill. இன்னொரு காலையும் என்ன பண்ணுறான், அந்த பக்கமாக தூக்கி போடுறான். the door knob turned. இவன் கால் அந்த பக்கம் போடுறதுக்கும் டோரில் இருக்க அந்த கைப்பிடி ஓப்பன் ஆகிறதுக்கும் சரியாக இருக்குது. swiftly Max pushed with his left hand to free himself from the sill and dropped to the balcony. ஸோ ரைட் ஹேண்டில் கன்னு, லெஃப்ட் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்ததை கையை விட்டுட்டு பால்கனியில் ட்ராப் ஆகுறான். And then he screamed once shrilly. The door opened and the waiter stood there with a tray, a bottle and 2 glasses. ஸோ அவன் பால்கனியில் ட்ராப் ஆன உடனே பயங்கரமாக ஸ்க்ரீமிங்கோட ஒரு ஷார்ப் நாய்ஸ் ஒன்று இவங்களுக்கு கேட்குது. அந்த டைமில் the door was open. யார் வெளியே வெயிட் பண்ணுறா அப்படின்னா, a waiter with a bottle and 2 glasses in a tray. Here is a drink you ordered when you returned, he said and set the tray on the table. Deftly uncorked the bottle and left the room. So waiter உள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறான், this is a drink you ordered when you came in அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேவை டேபிளில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கார்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டில் அந்த ரூமில் வச்சுட்டு என்ன பண்ணுறான், அந்த இடத்த விட்டு வெயிட்டர் கிளம்பிடுறான்.
white-faced Fowler stared up to him, but he stammered. ஸோ நேரத்தில் பயத்தில் என்ன பண்ணுறான், ஃபவுலரோட ஃபேஸ்லாம் அப்படியே வெளுத்து போயிடுது. ஆசபிளை பார்த்து கேட்குறான், போலீஸ் அப்படின்னா. தெர் வேர் நோ போலீஸ், போலீஸ் எல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு ஆசபிள் பெருமூச்சு விடுறான். ஒன்லி ஹென்ரி whom I was expecting. He is Henry, I was expecting him only. But won't then man out on the balcony. அப்போ பால்கனியில் இருக்கிறவன் வந்துடுவானே அப்படின்னு சொல்லி ஃபவுலர் மறுபடியும் சொல்கிறான். நோ said ஆசபிள், வரமாட்டான் அப்படிங்கிறாரு. he won't return, you see my young friend, there is no balcony. கடைசியில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அவன் திரும்பி வரமாட்டான், பிகாஸ் என்னோடய பில்டிங்கில் என்ன கிடையாது, பால்கனி இல்லை அப்படின்னா. அந்த விண்டோ வந்து வெறும் விண்டோ தான், இட் டசன்ட் ஹாவ் அ பால்கனி, அண்ட் த ஃபெலோ ஹேஸ் ஃபெல் டவுன் ஃப்ரம் த 6th floor. அப்போ மேக்ஸ் இஸ் நாட் அலைவ் நவ். ஸோ திஸ் வே த ஸ்டோரி கம்ஸ் டு an end. Through this story, the midnight visitor, Robert Arthur, very clearly brings out the note that the appearance can be deceptive through the major character Ausable, who was a secret agent. Though Ausable did not match with any of the description of a secret agent, the outfit, the place where he stays, the way he speaks, through his resourcefulness and the presence of mind, he outwits the criminal Max. So we are able to understand very clearly through the story that appearance can be deceptive. We should not judge anybody by the mere appearance.